அன்பு தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொலி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே பஞ்சாயத்து நிர்வாகத்தில் நடந்த முறைகேடுகள் குறித்து நம்ம ஏற்கனவே இந்த கிராம சபை கூட்டத்தில் நம்மளுக்கு வரவு செலவு கணக்கு தந்த அதில் நடந்த முறைகேடுகள் குறித்து நம்ம காணொலியை வெளியிட்டோம். அந்த காணொலியோட தொடர்ச்சியாக நம்ம என்ன பண்ணோம்னா, அதை முறைப்படி நம்ம அதை புகார் கொடுக்கணுங்கிறக்காண்டி நேற்று வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் வள்ளியூர் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் நம்ம புகார் கொடுத்தோம். புகார் 3 புகார் கொடுத்தோம். ஒன்று கிராம சபை கூட்டம் பொதுமக்களுக்கு யாருக்குமே தெரியாமல் ரகசியமாக நடத்தினாங்க அப்படின்னு சொல்லி ஒரு புகார். கூடுதலாக இன்னொரு புகார் வரவு செலவு கணக்கு முழுமையாக காமிக்கலை அப்படிங்கிற ஒரு புகார். கூடுதலாக இன்னொரு புகார் எவ்வளோ கணக்கு காமிச்சாங்களோ அதுக்கு ரசீதோ பில்லோ எதுவுமே காமிக்கல அப்படிங்கிற ஒரு புகார் கொடுக்கணும். அவருக்கு கொடுத்த மட்டும் இல்லாமல் அதை முதலமைச்சர் தனிப்பிரிவுக்கும் நம்ம கொடுத்துருந்தோம். நம்ம ஏன் அவரு கொடுத்துட்டு அவரோட நடவடிக்கைக்கு ஏன் நம்ம காத்து இல்லைன்னா, நம்ம ஏன் அவரோட நடவடிக்கைக்காண்டி நம்ம காத்து இருக்கலைன்னா, ஏற்கனவே நம்ம கிட்டத்தட்ட ஒரு மாதம் முன்னாடி ஒரு புகார் ஒன்று கொடுத்துருந்தோம் அவர்கிட்ட. என்ன புகார்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 5 வருஷமாக வரவு செலவு காமிக்கலை, அதனால் திருமலாபுரம் பஞ்சாயத்தில் நிறைய ஊழல் முறைகள் நடக்குது அப்படிங்கிற ஒரு நிறைய குற்றச்சாட்டு இருக்குது. அதனால் நீங்கள் அந்த 5 வருஷ கணக்கையும் ஆய்வு செய்யணும். போலியான கணக்கில் இருந்தால் அதை நீங்கள் முறையாக அதை ஆய்வு செஞ்சு அதில் ஏதாவது தவறுகள் இருந்தால் அதை பரிசோதனை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு புகார் கொடுத்தோம். ஆனால் அவர் ஒரு சிறந்த அலுவலர்னா நம்ம ஒரு கேள்வி கேட்டால் அவர் வியக்கத்தக்க ஒரு பதில் தருவார். நீங்கள் இதில் நம்ம கவுண்டமணி நகைச்சுவையில் ஒன்று உண்டு, நீ ஒரு கேள்வி கேட்டேன்னா அவங்க ஒரு அசர மாதிரி ஒரு பதில் தருவாங்க அப்படின்னு சொல்லி, எம்ஏ ஃபிலாசபி அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி இந்த விஜய் தொலைக்காட்சியில் கூட ஒரு இது வரும், மாற்றி யோசின்னு சொல்லி. நீ ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா அதுக்கு அவங்க நீங்கள் கேள்வி கேட்குறதுக்கு அவங்க வேற ஒரு பதில் தரணும். அந்த மாதிரி அவர் நம்மளுக்கு ஒரு பதில் தந்தார். நம்ம அதில் நடந்த முறைகேடுகளை விசாரிக்க சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம். அவர் நம்மளுக்கு தந்த பதில் என்ன, ஆகஸ்ட் 15 கிராம சபை கூட்டம் நடக்கும், அதில் உங்களுக்கான வரவு செலவு காமிப்பாங்க அப்படின்னு சொல்லி. நம்ம முறைகேடுகள் நடந்திருக்கோம், அதை ஆய்வு பண்ணி அதை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம அவருக்கு சொல்லியிருந்தோம். அவர் 15 கிராம சபை கூட்டம் நடக்கும், அதில் இது பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். இன்னொன்று என்னன்னா, கூடுதலாக நம்ம 5 வருஷம் வரவு செலவு கணக்கோட தகவல் அறிவு உரிமை சட்டத்தில் மனு போட்டு நம்ம கேட்டிருந்தோம். ஒரு 8 மாதம் ஆச்சு, இன்னைக்கு வர ஒரு பதில் தரல. நம்ம மேல்முறையீடு போய் மேல்முறையீட்டில்